நான் ருஷாங்கன். சிகரம் நிறுவனத்தை 2009ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்து வடக்கு மாகாணம் தழுவிய அளவிலே எங்களுடைய இளைஞர்களுக்கு, மாணவ இளைஞர்களுக்கு கல்வி தொழில் வழிகாட்டி சேவையை வழங்கி, தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி, தொழில் வாய்ப்புகளையும் வழங்கிய ஒரு நீண்ட அனுபவத்தை கொண்டவனாக இத்தனை கால என்னுடைய சேவைகளிலே இன்னும் ஒரு புதிய பாய்ச்சலாக அல்லது புதிய முயற்சியாக இப்போது நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய முயற்சி பற்றிய ஒரு விளக்கத்தை தருவதே இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய இத்தனை கால இந்த கல்வி தொழில் வழிகாட்டி சேவை அல்லது தொழிற்பயிற்சி சேவைகள் ஊடாக கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு ஆரம்பித்து 2019 வரையிலே மேற்கொள்ளப்பட்ட 10 வருட சேவைகள் ஊடாக நான் கண்டுகொண்ட ஒரு அனுபவம், பெரும்பாலும் எங்களிடம் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்புகளை பெற்று சென்ற இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் தான் காப்போத்த உயர்தரத்துக்கு பின்னர் மேற்கொண்டு என்ன படிப்பது அல்லது என்ன தொழிலுக்கு செல்வது என்று தெரியாதவர்களாக, பல்கலைக்கழகம் சென்று கல்வி கற்றாலும் அதன் பின்னர் பட்டத்தை பெற்ற பின்னரும் வேலையற்ற பட்டதாரிகள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொண்டு தொழில் வேண்டும் என்று கேட்டு போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலுமே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பகுதிகளை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கு மலையக பிரதேசங்களிலே இந்த கலைத்துறையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒப்பீட்டு ரீதியாக இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடும் போது குறைவாகவே இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. கலைத்துறையிலே தான் அதிகமான மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். அவ்வாறு மிக அதிகளவு எண்ணிக்கையிலே எங்களுடைய மாணவர்கள் கலைத்துறையிலே கல்வி கற்றாலும் இந்த கல்விக்கு பின்னர் உயர்தரம் முடித்து பல்கலைக்கழகம் சென்றாலும் வேலை வாய்ப்பு பெற முடியாத நிலைமை தொடர்ச்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் என்கின்ற என்னுடைய முயற்சியை ஆரம்பித்திருக்கிறேன். இது பிரதானமாக எங்களுடைய மாணவ இளைஞர்களுக்கு கலைத்துறையிலே கல்வி கற்கும் போதே, அதாவது காப்போத்த சாதாரண தரத்துக்கு பின்னர் உயர்தரத்திலே கலைத்துறையை தெரிவு செய்கிறார்களாக இருந்தால் கலைத்துறையிலே கற்கும் போதே தொழில் மையமான சிந்தனையோடு தங்களுக்கு தேவையான பாடங்களை தெரிவு செய்து கற்பதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்கின்றது. பொதுவாக எங்களுடைய மக்கள் மத்தியிலே பிரதானமான சில துறைகள் மீது தான் அதிக ஆர்வம் இருக்கிறது. கணிதத்துறையிலே அதிகம் கற்கிறார்கள். அங்கே பாடத்தெரிவு கூட பெரும் சிரமமாக இருக்காது. 4 தொடக்கம் 5 பாடங்களுக்குள் ஒரு 3 பாடங்களை தெரிவு செய்தால் போதுமானது. இதே நிலைமைதான் விஞ்ஞானத்துறைக்கும் இருக்கிறது, வர்த்தகத்துறைக்கும் இருக்கிறது. மேலும் இந்த துறைகளிலே கல்வி கற்கும் போது கணிதத்துறையிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவன் ஆரம்பத்திலிருந்தே தன்னை ஒரு பொறியியலாளன் என்று நினைத்து கொண்டு தான் கற்கிறான். விஞ்ஞானத்துறையிலே கற்றுக்கொண்டிருப்பவன் தன்னை ஒரு வைத்தியன் என்று நினைத்து கொண்டு கற்கிறான். வர்த்தகத்துறையிலே கற்றால் தன்னை ஒரு முகாமையாளராக நினைத்து கொண்டு கற்கிறான். கலைத்துறையிலே கற்பவன் தன்னை பற்றிய என்ன எண்ணங்களோடு அல்லது நான் என்னவாக வரப்போகிறேன் என்ற எண்ணத்தோடு கற்பது. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பாடத்தெரிவு கலைத்துறையிலே காணப்படுகிறது. இந்த 50 பாடங்களில் எந்த 3 பாடங்களை கற்பது என்பதில் மாணவர்களுக்கும் தெளிவில்லை. பாடசாலை மட்டத்திலே மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டலும் வழங்கப்படுவதில்லை. கல்வி திணைக்கள மட்டத்திலும் அந்த வழிகாட்டல் உரிய முறையிலே வழங்கப்படாத காரணத்தினால் ஏதோ 3 பாடங்களை, அதிலும் குறிப்பாக இந்த 50 பாடங்கள் என்று மிகப்பெரிய எண்ணிக்கையிலே பாடங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே பாடசாலையிலே கிடைப்பனவாக இருக்கக்கூடிய ஏதோ 3 பாடங்களை தெரிவு செய்து கற்றுவிட்டு பின்னர் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கவில்லை என்றோ அல்லது கிடைத்தாலும் பல்கலைக்கழகத்திலும் போய் அதே போன்று ஏதாவது 3 பாடங்களை அல்லது ஏதாவது ஒரு பாடத்திலே விசேட துறையிலே தேறிவிட்டு பின்னர் வேலை வாய்ப்பு என்று வரும்போது தங்களுடைய கல்விக்கும் தொழிலுக்கும் இடையிலே காணப்படுகின்ற அந்த இடைவெளியை நிரப்ப முடியாதவர்களாக விழிபிதுங்கி இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. இந்த பல்கலைக்கழக நுழைவென்று வரும்போது கூட ஜெட்-ஸ்கோர் தான் இந்த பல்கலைக்கழக நுழைவை தீர்மானிக்கிறது. ஆனால் இங்கே 3 பாடங்களிலே எடுத்தால் போதுமானது, அல்லது சுகமான பாடத்தை கற்போம் என்ற நினைப்போடு கலைத்துறையிலே பாடங்களை தெரிவு செய்கிறார்கள். இதன் காரணமாக பல மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதியும் சாத்தியப்படாமல் போகிறது. அப்படியே பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தாலும் பல்கலைக்கழகத்திலும் இந்த மாணவர்கள் சரியான முறையிலே தொழில் மையமாக வழிகாட்டப்பட்டு கற்பிக்கப்படாத காரணத்தினாலே பட்டக்கல்வியை நிறைவு செய்த பின்னர் இவர்கள் வேலையற்ற பட்டதாரிகளாகவே தங்களை தாங்களே கூறிக்கொண்டு ஒரு தொழிலை பெறுவதற்காக போராட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது.
இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பாடங்கள் ஊடாக இந்த மாணவர்கள் ஒரு தொழிற்சந்தைக்கு ஏற்ற வகையிலே தொழிற்சந்தைக்கு தேவையான திறன்களோடு தயார்படுத்தப்படாதது தான். அப்படியானால் கலைப்பாடங்கள் தொழிற்சந்தைக்கு பொருத்தமானவையா, பொருத்தமற்றவையா, பொருத்தமானவை இல்லையா என்றால் அப்படி இல்லை. பெரும்பாலான துறைகள் நான் எங்களுடைய இந்த பிரசுரத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். ஏராளமான துறைகள் சாதாரணமாக இங்கே எங்கள் முன்னே இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் முதற்கொண்டு கணனி வரைகலைஞர், வீடியோ ஒளிப்படவியலாளர், சினிமா கலைஞர், ஆடை வடிவமைப்பாளர், வழக்கறிஞர், அதாவது சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை என்று ஏராளமான துறைகள் இந்த கலைத்துறையோடு சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றது. இங்கே சிக்கல் என்னவென்றால் இந்த துறைகளை இலக்கு வைத்ததாக இந்த மாணவர்களுடைய பாடத்தெரிவு காப்போத்த உயர்தரத்தில் இருப்பதில்லை. இந்த காப்போத்த உயர்தரத்திலே கலைத்துறையிலே படிக்க தொடங்கும் போது ஒரு தொழில் இலக்கோடு அல்லது குறிக்கோளோடு இந்த மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை கற்பதில்லை. ஆக இதற்கு நாங்கள் ஒரு தீர்வை வழங்கும் வகையிலே 6 வகையான உப பிரிவுகளை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். கலைத்துறையிலும் தொழில் மையமான 6 உப பிரிவுகள். அதிலே 1 தொடர்பாடல் ஊடக கற்கைகள் துறை, மற்றும் 2வது விருந்தோம்பல் வடிவமைப்பு கற்கைகள் துறை, 3வதாக அழகியல் கலை இலக்கிய துறைகள், மற்றும் 4வதாக வர்த்தகம் சந்தைப்படுத்தல் கற்கைகள் துறை, 5வதாக சட்ட கற்கைகள் துறை, 6வதாக பொது சேவை அபிவிருத்தி கற்கைகள் துறை. இந்த துறைகளில் ஒன்றை மாணவர்கள் தாங்கள் எதிர்காலத்திலே கற்று முடித்த பின்னர் எந்த துறையிலே தொழிலை பெற்றுக்கொள்வது என்று விரும்புகிறார்களோ அந்த பொருத்தமான துறையை தெரிவு செய்து கற்கலாம். இவ்வாறு துறையை தெரிவு செய்வதிலும் மாணவர்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம். இதற்கு உண்மையிலே இப்போது மிக பிந்திய நவீன விஞ்ஞானம் ஒரு தீர்வை கொடுக்கிறது. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அல்லது கரியர் கீ என்று ஒரு பரீட்சை ஒன்று நடாத்தி ஒவ்வொரு மாணவனுடைய உள்ளார்ந்த தொழில் ஆற்றல் திறன்களை சரிவர கணித்து இந்த மாணவன் இந்த தொழிலுக்குத்தான் பொருத்தமானவன் என்பதை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது. இந்த துறையிலே தேர்ந்த பலர் இங்கே எங்களுடைய மாவட்ட செயலகங்களிலும் அல்லது பிரதேச செயலகங்களிலும் இந்த தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்களாக அல்லது HRD என்று சொல்லப்படக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக நாங்கள் இந்த சரியான துல்லியமான எந்த துறைக்கு இந்த மாணவன் பொருத்தமானவன் என்பதை நாங்கள் கணித்து நாங்கள் இங்கே பரிந்துரைக்கின்ற இந்த 6 துறைகளிலே பொருத்தமான துறையிலே மாணவன் கல்வி கற்பானாக இருந்தால் ஆரம்பத்திலிருந்தே இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த துறையை தெரிவு செய்து மாணவர் கற்கும் போது தன்னுடைய உயர்தரத்துக்கு தேவையான 3 பாடங்களுக்கு மேலதிகமாக கட்டாயமாக தொடர்பாடலுக்கான ஆங்கில தொடர்பாடல் திறன் இல்லாமல் இன்று இந்த உலகிலே எந்த துறையிலும் நாங்கள் முன்னேற முடியாது. ஆனால் ஆங்கிலத்தை காட்டி மிரட்டுகின்ற நிலைமை காணப்படுகிறது. ஆங்கிலம் என்றால் எனக்கு வராது, எனக்கு தெரியாது என்று பயப்படுகிற சூழல் காணப்படுகிறது. அப்படி எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு மொழி, அவ்வளவுதான். இந்த அச்சத்தை நீக்கி இந்த மாணவர்களை இலகுவாக ஆங்கிலத்திலே தொடர்பாடல் புரிய வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களிடம் ஏற்கனவே விருந்தோம்பல் முகாமை துறையிலே பயிற்சி பெற்று இப்போதும் அந்த துறையிலே உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பலருக்கு நாங்கள் அந்த பயிற்சியை வழங்கி அவர்கள் இன்றும் இந்த தொழிற்துறைகளை நின்று படிக்கக்கூடிய அளவுக்கு வந்ததற்கு காரணம் அவர்களுடைய இந்த ஆங்கில மொழி தொடர்பாடல் திறன். இதற்கு மேலதிகமாக நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த 6 துறைகளில் எந்த துறையை அவர்கள் தெரிவு செய்கிறார்களோ அந்த துறை சார்ந்த விசேடமான தொழிற்திறன் பயிற்சிகளையும் காப்போத்த உயர்தரம் படிக்கும் போதே நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க தீர்மானிக்கிறோம். எனவே உண்மையிலே கலைத்துறை பாடங்களை பொறுத்தவரையிலே மிக கடினமான சுமையான திட்டம் என்பது கிடையாது. மிக இலகுவாக இந்த பாடத்திட்டங்களில் மாணவர்கள் ஒரு சுமை இல்லாமல் கற்கக்கூடிய வகையிலே எளிமையான கற்பித்தல் முறையையும் நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். ஆக இது ஒரு விளையாட்டாக சந்தோஷமாக கற்றுக்கொண்டு தொழில் திறன்களையும் விருத்தி செய்து இப்போ உங்களை போன்ற ஊடகத்துறை சார்ந்த ஆர்வமுள்ள மாணவர்களாக இருப்பார்களாக இருந்தால் இவர்கள் காப்போத்த உயர்தரத்துக்கு இந்த ஊடகத்துறை தொடர்பாடலும் ஊடக கற்கைகளும் என்ற ஒரு பாடத்தோடு மேலதிகமாக கணனி தொழில்நுட்பம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், ஊடகவியலாளர்களாக வர விரும்புகிறார்களாக இருந்தால் அரசியல் அல்லது பொருளியல் போன்ற பாடங்களை செய்து தன்னை ஒரு தொழில்திறன் மிக்கவராக உருவாக்கி கொள்வதற்கு காப்போத்த உயர்தர பாடங்களே அவர்களுக்கு துணை செய்யும். இதற்கு மேலதிகமாக இந்த ஊடக தொழில் சார்ந்த திறன்களையும் நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். அவ்வாறு செய்யும்போது காப்போத்த உயர்தர பரீட்சை நிறைவடைந்த உடனேயே அவர்கள் தொழிற்சந்தையில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தகுதியை தகமையை பெற்றிருப்பார்கள்.
மாணவர்களுக்கு எங்களுடைய ஆலோசனை, நாங்கள் கற்பிக்கப் போகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கப் போகின்ற வழிகாட்டல், உயர்தர பரீட்சை முடிந்த உடனேயே ஒரு தொழில் வாய்ப்பிலே இணைந்து கொள், அதற்கு நாங்களும் வழிகாட்டவும் உதவவும் தயாராக இருக்கிறோம். ஒரு தொழிலை செய்து கொண்டு பரீட்சை பெறுபவர்கள் வரும்போது பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தால் அது தொடங்க ஒரு வருடம் ஆகும். ஆக தொடர்ந்து பணியாற்றலாம். பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தால் தொழிலை பகுதி நேரமாக செய்து கொண்டு பல்கலைக்கழக கல்வியை தொடரலாம். அனுமதி கிடைக்காவிட்டால் முழு நேரமாக தொழில் செய்து கொண்டு பகுதி நேரமாக வெளிவாரி கட்சிகளை செய்யலாம். ஆக இங்கே கலைத்துறையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு வேலையில்லா பிரச்சனை என்கின்ற ஒரு விடயத்தை இந்த அணுகுமுறையின் மூலம் முடிந்த அளவு குறைக்கலாம் என்பது எங்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல துறை சார்ந்த வல்லுநர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய ஆலோசனைகளையும் உள்வாங்கி எதிர்வரும் சனிக்கிழமை மீண்டும் நாங்கள் இதே கொசி மண்டபத்திலே ஒரு துறை சார்ந்த நிபுணர்களோடு கலந்துரையாடல் நடத்த இருக்கிறோம். அந்த கலந்துரையாடல்களுக்கும் ஊடகவியலாளர்களாகிய உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இது எவ்வாறு நாங்கள் செம்மனே செய்து முடிக்கலாம் என்பது தொடர்பான மேலதிக கருத்துக்களையும் உள்வாங்கி நாங்கள் எதிர்வரும் சித்திரை மாதம் 5ஆம் தேதி மாணவர்களுக்கான ஓரியன்டேஷன், இந்த எங்களுடைய உயர்தர பாடங்களுக்கு முறை 2027ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களுக்கான கற்க நெறிகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதன் பின்னர் 2026 அல்லது 25 கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு விரும்பினால் நாங்கள் அவர்களுக்கும் இந்த சேவையை வழங்க தயாராக இருக்கிறோம். மேலதிகமாக ஒரு தகவல், சிகரம் நிறுவனத்தினுடைய நீண்ட கால அனுபவம் என்பது தொழில் சார்ந்த கற்கைகளிலே மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்கி தொழில் வாய்ப்புகளையும் நாங்களே பெற்றுக் கொடுத்தமை. இந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் கொழும்பிலே இயங்கக்கூடிய எமரால்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய இலங்கையினுடைய ஒரு முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தினுடைய வடமாகாணத்துக்கான நாங்கள் முகவராக இயங்கியிருந்தோம். ஏராளமானவர்களுக்கு நேர்மையான முறையிலே வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தோம். ஆக தொழிற்கல்வியை பொறுத்தவரையிலே எதிர்காலத்திலே தற்போது விஜயா நியூஸ் பேப்பர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய முன்னணி இலங்கையினுடைய ஊடக நிறுவனம் ஆரம்பித்திருக்கின்ற டைம்ஸ் யூனிவர்சிட்டி என்கின்ற புதிய நிறுவனத்தோடு நாங்கள் கரங்கோத்து தொழிற்பயிற்சிகளை இங்கே மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். அதேபோல் எமரால்ட் ஆயில் போன்ற நிறுவனங்களின் ஊடாக நேர்மையான வழியிலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நாடுபவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். அது தவிரவும் நாங்கள் ஏற்கனவே இன்று இலங்கையிலே ஒரு முன்னணி துறையாக மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவ துறையோடு மிக நெருக்கமாக பணியாற்றி வருகின்றவர்கள் என்ற வகையிலே பெருந்தொகை மாணவர்களுக்கு அந்த துறை சார்ந்த பயிற்சிகளை கொடுத்து வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நோக்கத்தோடு தான் இந்த கலைத்துறை மாணவர்களுடைய வேலையில்லா பிரச்சனை, இந்த வேலையில்லா பட்டதாரிகள் என்ற சொற்பதம் எதிர்காலத்திலே இல்லாமல் போக வேண்டும். 4-5 வருடங்கள் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுவிட்டு அதற்கு பின்னரும் தங்களை தாங்களே வேலையற்ற பட்டதாரிகள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுடைய இளைஞர்களுக்கு எதிர்காலத்திலே ஏற்படக்கூடாது என்கின்ற நோக்கோடு தான் இந்த முயற்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த செய்தியை எங்களுடைய சமூகம் சரியாக புரிந்து கொண்டு இம்முறை காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களை நாங்கள் முதற்கட்டமாக வரவேற்கிறோம். இந்த கற்கணிகளிலே இணைந்து தங்களை தொழில் மையமாகவும் தயார்படுத்தி கொண்டு கற்றுத்தருமாறு, அதேபோல் 2026-25ஆம் ஆண்டு மாணவர்களையும் நாங்கள் எதிர்காலத்திலே பயிற்சி வழங்க தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே கலைத்துறையிலே கல்வி கற்று தொழில் வாய்ப்பு பெற முடியாமல் இருக்கின்ற மாணவர்களாக இருந்தால் எங்களுடைய தொழிற்பயிற்சி திட்டத்திலே அவர்களை இணைத்து அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக இந்த கலைத்துறையிலே கல்வி கற்றவர்கள் எதிர்காலத்திலே வேலையற்ற பட்டதாரிகள் என்று தங்களை கூறிக்கொள்கின்ற நிலைமையை இல்லாதொழிக்க வேண்டும். எங்களுடைய கலைத்துறை என்பது ஒரு மரியாதை குறைவான துறை அல்ல. இலங்கை யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தின் ஆரம்பகால துணைவேந்தர்கள் இருவருமே, அதுதான் அவர்களுடைய புகைப்படங்களை இங்கே பயன்படுத்தி இருக்கிறேன். பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் வித்யானந்தன், அவர்களை தொடர்ந்து பேராசிரியர் சிவத்தம்பி. இங்கே நான் 4ஆவதாக பயன்படுத்தி இருக்கிற புகைப்படம் ஒரு பெண்மணி, இலங்கையினுடைய முதலாவது வேந்தர். இவர் தமிழ் பெண்மணி, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்தவர். ஆக கலைத்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை படைத்த நம்மவர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆக இது ஒன்றும் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய கூச்சப்பட வேண்டிய துறை அல்ல. சமூகத்திலே ஆர்ட்ஸ் படிக்கிறோன்னு சொன்னாலே ஆர்ட்ஸா என்று சொல்கின்ற நிலைமையை நாங்கள் மாற்றுவோம். எதிர்காலத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது, அதிலும் குறிப்பாக இந்த ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற துறை என்பது மானுட பண்பியல் மற்றும் சமூக விஞ்ஞானம்
என்கின்ற ஒரு அகன்ற பரப்பை கொண்டது என்கின்ற தெளிவையும் எங்களுடைய மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் ஏற்படுத்தி எங்கள் மத்தியிலேயே சிறந்த பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், சிறந்த முகாமையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் சமூகத்துக்கு தேவையான பொருளியல் வல்லுநர்கள் இல்லை, அரசியல் விஞ்ஞானிகள் இல்லை. இவர்களை உருவாக்க வேண்டியது இந்த ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மானுட பண்பியல் மற்றும் சமூக விஞ்ஞான துறைதான். ஆக எங்களுடைய இந்த முயற்சிகள் ஊடாக எதிர்காலத்திலே அவ்வாறான எங்கள் சமூகத்தினுடைய மிக அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடிய துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்குகின்ற ஒரு நிறுவனமாகவும் எங்களுடைய நிறுவனம் செயற்படும். அந்த முயற்சிக்கு எங்களுடைய இந்த முயற்சியை எங்களுடைய மாணவ இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனைவரும் ஊக்கம் வழங்க வேண்டும் என்று நான் எல்லோரோடவும் கேட்டுக்கொள்கிறேன்.